நாங்கள் செங்கல்பட்டு மாவட்ட கழகத்திலேருந்து வரோம். இந்த தொடர்ந்து இது 3வது ஆண்டாக நாங்கள் இந்த ஒரு வார காலம் வந்து மக்களுக்கு உணவு பரிமாறிட்டு வரோம். நாங்கள் தான் இதை செஞ்சது. சாய் கேட்ரிங் சொல்லிட்டு அனகாபுத்தூர்லேருந்து வரோம். எங்களை வழிநடத்துறது வந்து அனகை டி முருகேசன், செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். நாங்கள் தலைவர் வந்து அவர் இருக்கும்போது கடைசியாக நடந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் தான் இந்த இடத்துல சமைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு சமைச்சோம். சிக்கன், மட்டன், மீன், முட்டை ஆகிய வகைகளை கொண்டு காலையில் டிஃபன் உட்பட கண்டிப்பாக செஞ்சு மாலை வரைக்கும் சமைச்சு போட்டோம். டிசம்பர் மாதம் அவர் தவறிட்டார். இது தவறுனால எங்களால் அதை அது வந்து பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பாயிருச்சு. கடைசியில் அவரோட 40வது நாள்லேருந்து 47வது நாள் வரைக்கும் திரும்ப வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வீதம் நாங்கள் ஒரு நாளைக்கு 10,000 பேர் வீதம் சமைச்சோம், ஒரு 3 வேளையும். ஸோ நான் சொல்கிறது 10,000 பேருன்றது மதியம் மட்டும்தான். காலையில் ஒரு 1,500 பேருக்கு டிஃபனும், மதியம் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடும், இது திரும்ப சாயந்தரம் ஒரு 2,000லேருந்து 3,000 பேர் வரைக்கும் பிரசாதம் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து இது 3வது வருஷமாக நாங்கள் இந்த வருஷம் இந்த இடத்துல வந்திருக்கோம். வந்து இதோ 5வது நாளாக இன்றைக்கி கடைசி நாள். ஒரு நாளும் மதியம் 5,000 பேர் வீதம், சாயந்தரம் நைட்டு 8 மணி வரைக்கும், சுமார் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லாருக்கும் பிரசாதம். ஒரு நாள் சக்கரை பொங்கல், ஒரு நாள் வெண்பொங்கல், சுண்டல், அது மாதிரி வகை வகையாக சமைச்சு இந்த ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் கேப்டன் வந்து மக்களுக்கு எப்பவுமே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு இதில் எங்கள் மாவட்ட செயலாளரோட வழிகாட்டுதலின் பேரில் அவரோட தலைமையில் இந்த இடத்துல வந்து செஞ்சு முடித்து இன்றைக்கி கடைசி நாளாக முடிச்சுட்டு கிளம்புறோம். இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட அன்னியார் அவர்களைய ரொம்ப இதுவாக கேட்டுக்கிறோம். இதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளருக்கும் இது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வருஷம் இந்த வேலையை வந்து செய்வோம். இது எங்கள் கடமையான நினச்சி செய்வோம். ரொம்ப நன்றிங்க. ஒரு 3 வகை கலவை சாதம், அதாவது எல்லாம் எந்த ஒரு பார்ட்டி ஹாலில் போடுற வகையை இந்த இடத்துல மக்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மதியம் வந்து ஃப்ரைட் ரைஸும் புதினா சாதம், அப்புறம் குடமிளகா சாதம், இதை ஒரு 100 கிலோ இன்றைக்கி போட்டு அதை இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேக வகையாக ஒரு நாள் ஒரு இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 100 கிலோ சக்கரை பொங்கலும் ஒரு 15 கிலோ சுண்டலும் போட்டுட்டு இப்போ தான் கிளம்பலான் இருக்கோம். அதனால் கேப்டனை வந்து கொடுத்தாரு தான் இருக்குமே கண்டி இனிமேலும் அதுதான் நடக்கும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு வருஷம் கொடுக்கணுன்ட்டு எங்களோட அன்னியாரை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்கள் மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் அனகை டி முருகேசன், எக்ஸ்-எம்எல்ஏ, செங்கல்பட்டு தொகுதி எக்ஸ்-எம்எல்ஏ அனகை டி முருகேசன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஆலயத்தில் சமைக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இதுவாக சாப்பிட்றாங்க. கேப்டனை கேப்டன்னாலே சாப்பாடுனா கேப்டன், இதை மாற்றவே முடியாது. கேப்டன் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து கேப்டனை பார்க்குறவங்க வயிறு நிறைஞ்சு போகும்போது கேப்டனை எந்த அளவுக்கு வாழ்த்துட்டு எந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு எங்கள் சாப்பாடை சாப்பிட்டு எங்களையும் வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு இதுவான ஆள் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என் குடும்ப தலைவர், என் குடும்ப தெய்வம் கேப்டன் மட்டும்தான். கேப்டனுக்கு தான் இது எல்லாமே சேரும். அன்னியார் கூட 2 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு தானே இந்த கிஃப்ட்டு எல்லாமேன்னு கேட்டாங்க. அண்ணி, எனக்கு கிஃப்ட்டு கிடையாது, என்னை வாழ வச்ச நான் வந்து தலைவர் கையால் சாப்பிட்ருக்கேன். அதில் தலைவரோட அந்த சாப்பிட்ட இதனால தான் நான் சாப்பாடு போடணுன்ற இந்த தொழிலுக்கே வந்தேன். அதனால் நான் இந்த கிஃப்ட்டு எல்லாமே என் தலைவனுக்கு மட்டும்தான் சேரும், எனக்கு எதுவுமே சேராது. எனக்கு சேர்றதா இருந்தால் கூட அது என் தலைவனுக்கு மட்டும்தான், கேப்டனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் வந்து அனகாபுத்தூர்லேருந்து வரோம். அனகை சாய் கேட்ரிங். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.